கொஸ்டின் பாருங்க, ஒரு சூப்பரான அல்ஜிப்ரிக் ட்ரிக் பார்க்க போறோம். a squared plus 1 by a squared equal to 7 எனில் a plus 1 by a equal to question mark. ஓகேவா? இப்போ a plus 1 by a கொடுத்துட்டு a squared plus 1 by a squared கேட்டாங்கன்னா எப்படி பண்றது அப்படின்னா அதோட ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்துருங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ரிவர்ஸ், இது கொடுத்துட்டு இது கேட்குறாங்க, இது கொடுத்துட்டு இது கேட்டால் நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கோம். சரியா? உங்களுக்கு அதுக்கான வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்கணும் விருப்பம் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? சூப்பரான ஷார்ட்கட்டு. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 by a squared equal to a plus 1 by a whole squared minus 2. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும், இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? a squared plus 1 by a squared a plus 1 by a கம்பேர் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். இதுல இது கொடுத்துட்டு இது கேட்கலாம், இல்ல இது கொடுத்துட்டு இது கேட்கலாம். ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பாருங்க, இதுக்கு என்ன இருக்கு? 7 இருக்கா? ஸோ இதோட வேல்யூ என்னது? 7 ஈக்குவல் டு இதான நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது அப்படியே வச்சுக்கலாமா? a பிளஸ் 1 by a ஹோல் ஸ்கொயர். இந்த -2 அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இது இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும்? +2ன்னு வந்துடும். கிளியர்? அப்போ 7 + 2 என்ன வந்துடும்? 9 வந்துடும். ஓகேவா? that is equal to a plus 1 by a whole squared. எனக்கு a plus 1 by a whole squared வேண்டாம், a plus 1 by a தான் வேணும். அதான question. அப்ப இந்த ஸ்கொயர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கிளியர்? எனக்கு ஸ்கொயர் வேண்டாம்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா +or-3 வரும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து ஆன்சர் பண்ணணும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா 9க்கு ரூட் எடுத்தோம்னா +3 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? பட் எப்பயுமே ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா +or-3 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஓகே? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. a squared plus 1 by a squared equal to 18 எனில் a minus 1 by a. இதே தான் இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 18. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு எனக்கு என்ன வேணும்? a minus 1 by a தான் வேணும். போன சம்முக்கு இது பார்த்தோம் இல்லையா? இங்க பிளஸ் வந்தா அங்க என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இங்க மைனஸ் வேணும், அப்போ இங்க என்ன வந்துடும்? பிளஸ் வந்துடும். ஓகேவா? இங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இது பிளஸ் ஆயிரும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ். இப்ப பாருங்க, இதான் நமக்கு வேணும். இதை அப்படியே வச்சுக்கலாம். a minus 1 by a whole squared. இந்த +2 இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும்? -2 ஆயிருமா? So 18 minus 2. 18 minus 2 value என்னது? 16. So 16 equal to a minus 1 by a whole squared. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு இதோட ஸ்கொயர் வேல்யூ வேண்டாம், a minus 1 by a தான் வேணும் இல்லையா? அதான் கொஸ்டின். ஸோ இது வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வேண்டாம் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. 16க்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா எப்பவுமே +or- போடணும். ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுக்கிறப்ப +or- போட்டுக்கணும். இப்போ 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4. ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்ஷன்ல +or-4 இருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா யூஸ்வலா 16க்கு நம்ம ரூட் எடுக்கிறப்ப என்ன போடுவோம்? +4 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுவும் கொடுக்கலாம், இல்ல +or-4 கொடுக்கலாம். நமக்கு கொஸ்டின்ல ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும்.